அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து ஆகியோர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவாக நேற்று பிரசாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தலைப்பு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையில் முக்கிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நேற்று தபால் மூல வாக்களிப்பு இன்றும் நாளையும் நடக்கும். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் முதலாம் நாள் நேற்று நிறைவடைந்தது. தமிழரின் ஜனநாயக போராட்ட வழியே தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. அரசு ஊழியர்களை தவறாக வழிநடத்த முயல்கிறது அரசு, பௌரல் அமைப்பு குற்றச்சாட்டு. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்ற அறிவிப்பின் மூலம் அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது என தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பௌரல் தெரிவித்துள்ளது. பொது வேட்பாளர் விவகாரம் பாடமாக அமைய வேண்டும், மன்னாரில் அரியநேந்திரன் தெரிவிப்பு. நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வருகிறவருக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே தமிழ் பொது வேட்பாளராக இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்று அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். படகு கவிழ்ந்து விபத்து, இளம் மீனவர் மாயம், ஒருவர் காப்பாற்றப்பட்டார், மாதகள் கடற்பரப்பில் துயரம் என்கிறதான ஒரு செய்தி. சஜித்தின் வவுனியா கூட்டத்தில் இன பாரபட்சம் என குற்றச்சாட்டு. வவுனியாவில் நேற்று முன்தினம் நடந்த சஜித் பிரேமதாசவின் பிரசார கூட்டத்தில் இன சார்பிலான பாரபட்சத்துக்கு உள்ளாகின்றனர் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தங்கம் போதைப் பொருள் கடத்தல், கிளியாழ் வாசிகள் 3 பெங்களூரில் கைதாகினர். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை சேர்ந்த 3 இந்தியாவின் பெங்களூர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடமிருந்து 12 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தங்க கட்டிகளும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று பெங்களூர் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சைவ தமிழர் சங்குக்கு வாக்களிக்க வேண்டும், மரவன் புலவு சச்சிதானந்தன். ஒவ்வொரு சைவ தமிழரும் வாக்களிக்க வேண்டும், அதை சங்க சின்னத்துக்கு மட்டுமே அளிக்க வேண்டும். 2வது 3வது விருப்பு வாக்கை எவருக்கும் அளிக்க வேண்டவே வேண்டாம். இவ்வாறு ஈழம் சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். என் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் ஜனாதிபதி ரணிலே பொறுப்பு, முஜிபுர் எம்பி சபையில் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அமைச்சரவை தீர்மானங்கள். தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அன்றகுமார திசாநாயக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு. ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் அதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு சரியாக செயற்பட தவறியமை தொடர்பில் இலங்கை சீர்திருத்த அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக ரணஞ்சக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ரணிலின் புதிய கூட்டணி இன்று கொழும்பில் உதயம். கிளிநொச்சியில் லஞ்சம் பெற முயன்ற 2 போலீசார் பணி இடைநிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி. தேர்தல் பிரசாரத்தில் 100 அரசு அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. முல்லைத்தீவில் கைத்தொழில் அபிவிருத்தி குறித்து ஆராய்வு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஒன்றிணைத்து மாவட்ட தொழில்துறை மன்றங்களை உருவாக்குதல் தொடர்பான கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட சேலக பண்டாரவன்யன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. எல்லை தாண்டி மீன்பிடி 12 இந்திய மீனவர்களுக்கு ரூபாய் 20 மில்லியன் அபராதம். தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். விஜய் கட்சியின் முதல் மாநாட்டில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பர். முல்லை பெரியாறு அணை தமிழகத்துக்கு பெரும் அநீதி, ராமதாஸ் அறிக்கை. தீண்டாமை அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. நானும் பிரதமர் மோடியும் தமிழ் கற்று வருகின்றோம், தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். சிக்கலாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சினை சபையில் சுட்டிக்காட்டினர் சஜித். கடவுச்சீட்டு வழங்குவதில் காணப்படுகின்ற பிரச்சினை பாரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை 83,000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு மாதம் ஒன்றுக்கு 60,000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது விநியோகிக்கப்படுகின்ற சாதாரண கடவுச்சீட்டுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் கடவுச்சீட்டு வழங்க மேற்கொண்ட முயற்சியின் செயற்பாடு தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. இந்த முறையை அறிமுகப்படுத்தும் வரை மக்களுக்கு சாதாரண கடவுச்சீட்டை வழங்க வேண்டும்.
அதனை சாதாரணமாகவும் தொடர்ந்து வழங்க முடியாத நிலை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று சபையில் சுட்டிக்காட்டினார். மக்களிடம் நெருக்கடி நிலைக்கு மன்னிப்பு கோரினார் ஜனாதிபதி. அக்டோபர் முதல் நவீன கடவுச்சீட்டு என்கிறதான ஒரு செய்தி. மீன்பிடித்துறையை வலுப்படுத்தும் திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி. நல்லடக்கம் செய்தல் தகனம் செய்தல் உரிய சட்டத்தை சமர்ப்பிக்க அனுமதி. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு பெருவிழா சிறப்பு நடந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தென்கொரியா உற்பத்தி துறைகளில் 107 இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு. எதிர்வரும் 5 வருடங்களுக்கு ரணில் மிக அவசியமானவர் எஸ்.வி. திசாநாயக்க கூறுகின்றார். இந்த நாட்டுக்கு எதிர்வரும் 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் அவசியமானவர் என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து தீர்மானம் எடுப்பது முக்கியம் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.வி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாணய நிதிய நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை கூறுகின்றார் அன்றகுமார. மதுபான கோட்டாக்களை பெற்றோர் விவரம் விரைவில் என்கிறதான அந்த செய்தி. வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு சஜித் பிரேமதாசு மன்னாரில் தெரிவிப்பு. விஞ்ஞாபனங்களில் உள்ள கொள்கைகள் என்னை தவிர எவரும் செயற்படுத்த முடியாது ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர. அரசு சேவையை பலப்படுத்துவதில் ஜனாதிபதி ரணில் அதிகளவு கவனம் வஜ்ர அபேவர்த்தன கூறுகிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமான முறையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ள நிலையில் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதுடன் அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். சமூக நீதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார். சஜித் ரணில் இனி இணைய முடியாது நளின் பண்டார் தெரிவிப்பு. அரசாங்கத்தினால் பரப்பப்படுகின்ற வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்றிணைய முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அரசு ஊழியருக்கு சம்பள உயர்வு வாக்குறுதி பிரதான வேட்பாளர்கள் தகுதி நீக்கப்படலாம் விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டு. நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் ரணில் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கம் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ. வரிகளை விதிப்பதனால் நாட்டை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதான அரசு உத்தியோகத்தரிடம் விசாரணை. சுமார் 4.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் பொருட்களுடன் சந்தேக நபரை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். தேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு ஏறாவூரில் விசேட துவா பிரார்த்தனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் வருடாந்த மகோற்சவம் நேற்று ஆரம்பம். கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலய மாணவர்களுக்கு இலவச காலணி வழங்கல் என்கிறதான ஒரு செய்தி. கேரளா கஞ்சா ஐசுடன் 2 ஆரியம்பதியில் கைது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். வடகொரிய வெள்ளத்தில் 1000 பேர் பலி தடுக்க தவறிய அதிகாரிகள் 30 பேருக்கு மரண தண்டனை. வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் சுமார் 1000 பேர் உயிரிழந்தனர். இதனை தடுக்க தவறிய 30 அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் 51 பேர் மரணம் 270 பேர் காயம். உக்ரைனின் முக்கிய அமைச்சர்கள் 4 தமது பதவிகளை துறந்தனர் என்கிறதான ஒரு செய்தி. மருதநோட்ட வீராங்கனையை தீ வைத்து எரித்த காதலன். உகண்டா நாட்டின் ஒலிம்பிக் மருதநோட்ட வீராங்கனையை அவரின் காதலன் பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 75% தீக்காயமடைந்த ரெபேக்கா என்ற அந்த வீராங்கனை மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார். பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ரெபேக்கா அண்மையில் நாடு திரும்பியிருந்தார். கென்யா நாட்டுக்கு சென்ற அவர் தனக்கு சொந்தமான வீட்டில் ஓய்வை கழித்துள்ளார். இதன்போது அவருக்கும் அவரின் காதலருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது காதலன் ரெபேக்கா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் என கூறப்படுகின்றது. இதையடுத்து அவரின் காதலரான டானியல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவில் கார் விபத்து 4 இந்தியர்கள் எரிந்து மரணம். போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது தாக்குதல்கள் போலியோ மருந்து வழங்கல் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் விதிமுறைகளை மீறிய 3 புதுக்குடியிருப்பில் கைது. மக்களை ஏமாற்றினார் என்ற குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுநலவாய கண்காணிப்பு குழு 15ஆம் தேதி நாட்டுக்கு வரவுள்ளது என்கிறதான ஒரு செய்தி. சைவ ஆன்மீக பிரசாரர்களுக்கான அடிப்படை தகமை சான்றிதழ்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவுனியாவில் நேற்று தபால் மூல வாக்களிப்பு. இறைவரி திணைக்கள அதிகாரிகளாக நடித்து வரி சேகரித்த கும்பல் சிக்கியது. சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு மடிக்கணினிகள் என்கிறதான ஒரு செய்தி. கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர் கைது. டெங்கு அபாய வலயமாக 29 பிரிவுகள் அடையாளம். மிருசுவில்
அதாவது படுகொலையாளிக்கு மன்னிப்பு, கோட்டாவுக்கு எதிரான மனுக்கள் 2025 ஜனவரி 15 பரிசீலனை. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். சுயாதீனமாக செயற்படுவதற்கு அருந்திக பெர்னாண்டோ முடிவு. ஜனாதிபதி தேர்தலில் தலையிட மாட்டோம், ரஷ்ய தூதுவர் அறிவிப்பு. இலங்கை ஜனாதிபதி தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஏனைய நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்ற ரஷ்யாவின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 8 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ரூபாய் 13 கோடி அபராதம். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு 1 மாதத்துக்குள் தீர்வு. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைதான 2 பேர் விளக்கமறியலில். வட்டுக்கோட்டை விபத்து, முதியவர் ஒருவர் காயம். 1/3 பகுதி சிறுவருக்கு பூரண போசனை குறைபாடு. நாட்டில் உள்ள சிறுவர்களில் 1/3 பகுதியினர் பூரண போசனை குறைபாட்டுக்கான அறிகுறிகளுடன் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரிகாவிரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். சில அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலேயே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தினால் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை என்கின்ற இன்றைய பிரதான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதிகரித்து வரும் தேர்தல் முறைப்பாடுகள் என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, மக்களை தவறாக வழிநடாத்த அரசாங்கம் முயல்கின்றது, பெப்ரல் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தி. நாட்டின் பொருளாதாரம் சீராக உள்ளது, இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை, ஜனாதிபதி ரணில் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்து தபால் மூல வாக்களிப்பை கண்காணிப்பதற்கு விசேட வேலை திட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டை வங்குரோத்தாக்கியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்கிற செய்தி. மதனா மடத்தில் வீதி விபத்து, 4 பேர் காயம் என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது. பரந்தன் ஏனையின் வீதியில் 2 மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, ஒருவர் பலி, ஒருவர் காயம். விச ஜந்து தீண்டியதில் புங்குடுதீவில் கடற்றொழிலில் ஈடுபட்ட இளைஞன் மரணம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இது முன்பக்க செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், வாகன விபத்து, 2 காயம், தெல்லிப்பளையில் சம்பவம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தொடரும் யுக்தி, 690 பேர் கைது என்கின்ற செய்தி காணப்படுகிறது. வட்டுக்கோட்டையில் வீடு புகுந்து வன்முறை குழு அட்டகாசம், வன்முறையாளர்களை கைது செய்யுமாறு போலீஸ் நிலையம் முன் கவனஈர்ப்பு என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவருக்கும் நான் ஆதரவு இல்லை, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பொருளாதார நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தினார் மத்திய வங்கி ஆளுநர் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பக்கசார்பற்று செயற்படுங்கள், ஊடகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தல் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரனுடன் சிறிதரன் எம்பி சந்திப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மகாஜனா கல்லூரி ஸ்கந்தவிரதா கல்லூரி மோதும் வீரர்களின் போர் என்கின்ற செய்தி. முதலிடத்தில் சீனா, பிரான்சின் தலைநகரமான பாரிஸில் இடம்பெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் 56 தங்கம், 41 வெள்ளி மற்றும் 23 வெண்கலப் பதக்கங்கள் அடங்கலாக 120 பதக்கங்களை பெற்று சீனா முதலிடத்தில் உள்ளது என்றும், 2வது இடத்திலே 67 பதக்கங்களுடன், 3வது இடத்தில் 57 பதக்கங்களுடன் அமெரிக்கா உள்ளது என்கின்றவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது. இதுவரையில் 1 வெள்ளி பதக்கத்தை மாத்திரம் வென்றுள்ள இலங்கை இந்த பட்டியலில் 62வது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட புதுக்குடியிருப்பு சந்தை, அதிரடியாக கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்கிற செய்தி. வாக்காளர் அட்டைகள் விநியோக பணி ஆரம்பம். 12 கோடிக்கும் அதிகமான தங்க பிஸ்கட்டுகளுடன் 3 இளைஞர்கள் கைது. கிளிநொச்சியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, சந்தேக நபர் கைது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கட்சிகள் என்ன முடிவெடுத்தாலும் தமிழ் மக்கள் என் பக்கமே, நம்பிக்கை வெளியிட்டார் ஜனாதிபதி. IMF நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதகமானதல்ல, அன்றகுமார சுட்டிக்காட்டு. தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வடக்கிற்கு விஜயம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தலையிட மாட்டோம், ரஷ்யா அறிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போதைக்கு அடிமையாகும் மாணவர்கள் சடதியாக அதிகரிப்பு, பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டு என்கிற செய்தி.
வரலாற்று பிரசித்தி பெற்ற தெளிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான படம் காணப்படுகிறது. நல்லூர் கந்தனின் திருக்கல்யாணம் நேற்று முன்தினம் நடைபெற்றது தொடர்பான படம் காணப்படுகிறது. மச்சமாய் அவதரித்து சக்கரமாய் இளவல்லி மடியில் தவழ்ந்த வல்லிபுரம் மாயவன் கொடியேற்றம் கடந்த திங்கட்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. அது தொடர்பான படம் காணப்படுகின்றது. கடமை தவறிய குற்றத்துக்காக 30 பேருக்கு மரண தண்டனை, வடகொரிய ஜனாதிபதி அதிரடி. ஆங்கில கால்வாயில் கவிழ்ந்தது படகு, கர்ப்பிணி பெண் உட்பட 12 பேர் உயிரிழப்பு. புருனே மன்னரை சந்தித்து கலந்துரையாடிய மோடி. உக்ரைனை தாக்கியது ரஷ்யா, 51 பேர் உயிரிழப்பு, 271 பேர் படுகாயம், பதிலடி விரைவில் என்கிறார் ஜெலன்ஸ்கி போன்ற செய்திகளும். மன்னார் மாவட்டத்தின் பலத்தை பேணுவோம், வடமான கடற்றல் நிலையம் அமைதி பேரணிக்கு அழைப்பு. மாதகளில் படகு விபத்து, மீனவர் மாயம், இனியும் ஏமாற தயாரில்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர். இலங்கை சிறுவர்களில் 3 ஒருவர் போசாக் கிருமியால் பாதிப்பு, அறிக்கையில் தகவல். வருடகிருதியில் டெங்கு தீவிரமடையும் என்கிற செய்தி. கையூட்டு பெற முற்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர் பணி இடைநிறுத்தம். அக்கராயன் பூநகரி யாழ் பேருந்து சேவை மீண்டும் வேண்டும். தேர்தல் விதிமுறை மீறல், புதுக்குடிப்பில் 3 கைது. புதிதாக அமைக்கப்படும் பழக்கடை தொகுதி. கிளிநொச்சி முழங்காவில் பொதுச்சந்தையில் பழக்கடை தொகுதி ஒன்று பூநகரி பிரதேச சபையினால் அமைக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி. மரமுந்திரிகை பண்ணையில் யானைகளால் தொல்லை, தூரடங்களுக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. கிளிநொச்சி ஜெயபுரம் வடக்கு மரமுந்திரிகை பண்ணையில் யானைகளின் தொல்லை அதிகரித்திருக்கிறது. கால்நடைகளால் பாதிப்படையும் நிலக்கடலை செய்கை, கரைகளில் கரைகளிற்கான ஆக்கங்கள் கோரல் என்கிற செய்தி. மிரிஸ்வில் படுகொலை சூத்திரதாரிக்கு கோட்டாபாய பொது மன்னிப்பு வழங்கியதை சவாலுக்கு உட்படுத்திய மனுக்கள் விசாரணைக்கு. வீடு வீடாக சென்று தேர்தல் பிரசாரம் செய்ய தடை, தேர்தல்கள் ஆணைக்குழு. கிழக்கில் ஆஜராகாத சட்டத்துணையொருவர் பணியிடை நீக்கம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பர்தர் படுகொலை, கொழும்பு மேல் நீதிமன்றால் குற்றவாளிக்கு மரண தண்டனை. அடுத்த மாதம் முதல் புதிய கடவு சீட்டுகள், குடிவரவு குடியல்வு திணைக்களம் என்கிற செய்திகளும் காணப்படுகிறது. வட்டு சித்தங்கனி வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் படுகாயம். இவை முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்தியாக என்னை சிறையில் அடைத்து கொலை செய்திட அரசு தரப்பு கடும் பிரயத்தனம், சபையில் முஜிபுர் ரஹ்மான் பகிரங்கம் போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உள்நாட்டு பொறிமுறையில் தமிழருக்கு பொறுப்பு கூறல், நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும், அன்றகுமாரன் தெரிவிப்பு. எமது ஆட்சியில் நிறைவேற்று அதிகார முறை ஒழிக்கப்படும், அத்துடன் உள்நாட்டு பொறிமுறையினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் பொறுப்பு கூறல், உண்மைத்தன்மை போன்ற விடயங்களை அமுல்படுத்துவோம் என்று ஜனாதிபதி வேட்பாளரான அன்றகுமாரன் தெரிவித்துள்ளார். நாடெங்கும் நேற்று தபால் வாக்களிப்பு அலுவலர்கள் ஆர்வம் என்கிறதான ஒரு செய்தி. ரணில் சஜித் இருவரும் இணைய வேண்டும், மன்றாடி கேட்கின்றேன் என அமைச்சர் அருந்திக்க தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வட்டுக்கோட்டையில் விபத்து, முதியவர் ஒருவர் படுகாயம். மாதகளில் படகு விபத்து, ஒருவரை காணவில்லை. மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல், 4 குற்றவாளிகளுக்கு 66 மாதங்கள் கடூழியம். 10 வயது மகள் மீது பாலியல் துன்புறுத்தல், தந்தை கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தேர்தலுக்கு இடையூறாக அமைச்சரவை தீர்மானங்கள். கைவிடப்பட்ட எண்ணெய் கருணை கொலை செய்யுங்கள், முதியோர் இல்லங்களால் புறக்கணிக்கப்பட்ட முதியவரின் கண்ணீர் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. டிக்டாக்கில் ஆசை காட்டி புலம்பெயரிக்கு பொறி, பெருந்தொகை மோசடி, 3 பெண்கள் கைது. இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து ஏமாந்த 52 வயதுடைய ஒருவர் 45 லட்சம் ரூபாவை பறிகொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று உதயமாக உள்ளது. வடக்கு கிழக்கில் துரிதாபிவிருத்தி, சஜித் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வரிசை யுகம் சதி திட்டம், நாமல் தெரிவிப்பு. செப்டம்பர் 7, 8, 9 வேட்பாளர்கள் விவாதம். அருந்திக்க பல்தி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உறுதிமொழிகளுக்கு சட்டம், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. கடவுச்சீட்டு நெரிசலுக்கு மன்னியுங்கள், ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்க்கட்சி ஆசனத்தில் மொட்டு எம்பி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சஜித்தை ஆதரிக்கும் விஜயகாந்த். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வழங்கியுள்ளதாக முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சுதர் சிங் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இடையூறு செய்யும் அமைச்சரவை தீர்மானங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை. தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அணிசேரா நாடுகள் குழு தேர்தல் கண்காணிப்பில் என்கிறதான ஒரு செய்தி. தொழில்நுட்ப கற்கைகளுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி. மீன்பிடி மேம்பாட்டு மூலோபாய திட்டம்.
கசிப்பு காட்சியவர் தருமபுரத்தில் கைது என்கிறதான ஒரு செய்தி. 158வது போலீஸ் தினம் யாழில் கடைபிடிப்பு. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நல்லிணக்க ஆணைக்குழு எவரையும் தண்டிக்காது கூறுகிறார் அலி சப்ரி. உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு யாரையும் தண்டிக்கும் ஆணை கிடையாது. உண்மையை தீர்மானிக்க மட்டுமே அது அழைக்கப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். போசாக்கின்மையால் 1/3 சிறுவர்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மீளாய்வு பெறுபவர்கள் வெளியீடு. 2023-2024 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை மீள்திருத்த பெறுபவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு வெளியிடப்பட்டதாக பரீட்சையான திணைக்களம் தெரிவித்துள்ளது. 3 சட்ட வரைவுகள் நிறைவேற்றம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. முப்படைக்கும் சம்பள உயர்வு. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரசு சேவையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை உயர்த்துவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையின்படி முப்படைகளிலும் பணியாற்றும் உறுப்பினர்களது அடிப்படை சம்பளமும் அதிகரிக்கப்பட உள்ளது. உமா குமாரனுடன் ஸ்ரீதரன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போர் குற்றவாளிகளை தண்டிக்க ஐநாவின் அழுத்தம் அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை. குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விடயங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் உள்ளீர்க்கப்பட்டு அறிக்கை மீளாய்வு செய்யப்பட வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையும் ஐநாவின் அங்கத்துவ நாடுகளும் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்காக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். இவ்வாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகம் புதுக்குடியிருப்பில் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மந்தபோசனையை நீக்குவதற்கு அரசாங்கத்திடம் திட்டங்கள் இல்லை. நாடாளுமன்றத்தில் நேற்று சஜித் பிரேமதாச விளாசல். இலங்கையில் சிறுவர்களிடையே மந்தபோசனை அதிகரித்து செல்கிறது. குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் உணவு பாதுகாப்பின்மையை நீக்குவதற்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவரான சஜித் குற்றம் சாட்டியுள்ளார். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். லஞ்சம் பெற்ற 2 போலீசார் பணி இடைநிறுத்தம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மனைவியுடன் இணைய மரத்தில் ஏறி போராட்டம். வவுனியாவில் சம்பவம். தொழுநோய் பாதிப்பை ஒன்றுபட்டு அகற்றுவோம், ஜனாதிபதி அழைப்பு. ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாட்டில் தொழுநோய் காணப்படுகின்றது. இலங்கையர்களின் ஆரோக்கியத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி, தமிழிசை கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு, இந்த நிலையை உருவாக்கக்கூடாது அன்றகுமார. அதாவது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு என்றவாறு அவர் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம், மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. சஜித் இப்போதே அனுரவிடம் தோற்றுவிட்டார் ரணில் என்கிற செய்தி. சயித்துடன் தமிழரசு டீல் செய்த 13 பிள்ளை செய்துவென கூற வேண்டும், அங்குஜன் எம்பி வலியுறுத்தல் என்கிற ஒரு செய்தி. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்திய ஜோதிடர் ஒருவரின் புதிய கணிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் 3 எழுத்து வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது நாட்டுக்கு பாதகமாக அமையும் என இந்திய ஜோதிடர் ஒருவர் புதிய கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு அதிக நன்மை, யாருக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்பதை அரசியல் பிரபலமான ஒருவர் இந்தியா சென்ற நிலையில் தற்போது 3 எழுத்து வேட்பாளரால் நாட்டுக்கு ஆபத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனினும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் பெரும்பாலானோர் 3 எழுத்து வேட்பாளராக இருப்பதால் யார் அந்த வேட்பாளர் என்ற பேச்சுக்கள் அரசியல் திரைமறைவில் பிரபலம் பெற்றுள்ளன என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. 38 ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில், சஜித், அனுர, நாமல் என பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் 3 எழுத்து கொண்ட நபர்களாகவே இருக்கின்றனர். மேலும் இதற்கு முன்னரும் 3 எழுத்து ஜனாதிபதிகள் நாட்டை ஆட்சி செய்துள்ளமையாலும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. மாநசபை தேர்தல் இழுத்தடிப்பிற்கு தமிழ் கட்சிகளை பிரதான காரணமாகவும் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா குற்றச்சாட்டு. படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவரை காணவில்லை. மாதகளிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்த நிலையில் மற்றொருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தி. மாநசபை தேர்தல் இழுத்தடிப்பிற்கு தமிழ் கட்சிகளே பிரதான காரணமாகும் என்கிறதை பார்த்த செய்தி. இலங்கையின் 9வது ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம், மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் அறிஞர் தெரிவிப்பு. என்னை கொல்வதற்கு அல்லது சிறையில் அடைக்க சதித்திட்டம் தீட்டப்படுகிறது, முஜிபுர் ரஹ்மான் என்கிற செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே போட்டி, உதயகமம்பில கருத்து என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது.
உட்பக்க செய்திகளை பார்த்தால் மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் 10ஆம் தேதி அமைதி பேரணி ஒன்று களைப்பு என்கிற செய்தி. ஊட்டச்சத்து குறைபாடு இலங்கை சிறுவர்கள் மத்தியில் அதிகரிப்பு வெளியான அதிர்ச்சி தகவல். உணவு உவாமினால் 43 ஊழியர்கள் வைத்தியசாலையில் என்கிற செய்தி. ரஷ்யாவிடம் கேள்வி கேட்கிறீர்கள், உக்ரைனிடம் மௌனம் எதற்காக? இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் கேள்வி. எடியூகேஷன் யாழ்ப்பாணம் நிகழ்வில் 4ஆம் கட்ட நிகழ்வுகள் போன்ற செய்திகள் காணப்படுகிறது. இன்றைய தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர டபுளையத்துடன் இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் From Nestle.